நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாரா? சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மாநில அளவிலான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வு ஜூன் 1 காலை 9:30 முதல் 12:30 வரை 16 மையங்களில் ஆஃப்லைன் முறையில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த மாதிரி தேர்வுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வருகின்ற 28 மே 2024 உடன் முடிவடைகிறது. எனவே திரையில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்தோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்ட் கமெண்டில் உள்ள இணைப்பை கிளிக் செய்தோ உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யவும். மேலும் விவரங்களுக்கு 044335334445 04443533445 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ 8 தொகை நூல்கள் அடுத்தது பார்த்துடலாம். ஸோ 2வது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இரண்டாவதாக வைத்து போற்றப்படும் நூல், 8 தொகை நூல்களுள் இரண்டாவதாக வைத்து போற்றப்படும் நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 3வது பாயிண்ட், இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்த நூலா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது அகம் சார்ந்த நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 4வது பாயிண்ட், ஓகேவா? ஸோ குறுந்தொகையில தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அகம் சார்ந்த நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல அப்படிங்கிற அடைமொழி பெற்றது 8 தொகை நூல்களில் இரண்டாவதாக வைத்து போற்றப்படுவது அகம் சார்ந்த நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுதான். செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதற்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதற்கு தொகுத்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தொகுத்தவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பூரிக்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பூரிக்கோ. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்டா அப்படின்னா குட்டி பூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டி பூரி, குறுந்தொகைனா குட்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல உள்ள பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எத்தனை அப்படின்னா 401 + 1 மொத்தம் எத்தனை அப்படின்னா 402 பாடல்களை உடையது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களையும் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 402 பாடல்களையும் உடையது அப்படின்னு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதற்கு தொகுப்பித்தவர் இருக்காங்களான்னா கிடையாது. தொகுப்பித்தவர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நோ அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டா யாரும் இல்லை அப்படிங்கிறதே தான் பதில். சோ அதனால அவசரப்பட்டு பதில் எழுதாதீங்க. தொகுத்தவர் கேட்கறாங்களா தொகுப்பித்தவர் கேட்கறாங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தொகுத்தவர் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்? ஒரு புலவரா இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது ஒரு கிங்கா இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது இது இல்லாம உங்களுக்கு 9வது நீரினும் உயர்ந்தன்று அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன? நிலத்தினும் பெரிதே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்படின்னு ஒரு லைன் ஆரம்பிக்கும். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த லைனும் எதுல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு குறுந்தொகையில தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது இல்லாம 10வது, ஓகேவா? சோ நசை பெரிது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நசை பெரிது. ஓகேவா? சோ நசை பெரிது நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ அந்த லைனும் உங்களுக்கு எதுல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா குறுந்தொகையில தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது இந்த 10 என்ன அப்படின்னா உங்களுக்கு குறுந்தொகையில தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதை கரெக்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது இல்லாம குறுந்தொகையில மட்டுமே இடம் பெறக்கூடிய ஒரு சில சொற்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையில தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ பாம்பு அப்படிங்கிறது குறுந்தொகையில தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது இல்லாம முதலை, இந்த 4 வார்த்தைகள் எதில் இருக்கும்? குறுந்தொகையில மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ ஒண்ணும் கிடையாது. செய் என்பதன் பொருள் அப்படிங்கிறது என்னன்னா வயல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. செய் என்பதன் பொருள் என்னன்னா வயல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதாவது ஒரு வயல்ல என்ன இருக்குது? ஒரு மீன், ஒரு பாம்பு, முதலை, இது எல்லாமே குட்டியா இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குறுந்தொகை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 11 பாயிண்ட் படிச்சாவே உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நல்ல என்னும் அடைமொழி பெற்றது 8 தொகை நூல்களில் இரண்டாவதாக வைத்து போட்டப்படுவது அகம் சார்ந்த நூல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் இந்த உயிர் அப்படின்னு முடிஞ்சிச்சுனாவே அது பெரும்பாலும் என்ன நூல் அப்படின்னா உங்களுக்கு குறுந்தொகை நூலா தான் இருக்கும். இந்த உயிரே அப்படிங்கிற கான்செப்ட் இவங்கிட்ட தான் வரும். ஓகேவா? அடுத்தது செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொன்ன புக்கு உங்களுக்கு என்னன்னா குறுந்தொகை. இதற்கான தொகுத்தவர் அப்படிங்கிறது யாருன்னா பூரிக்கோ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. குட்டி பூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தொகுப்பித்தவர் அப்படின்னா யாரும் இல்லை அப்படிங்கறதான் பதில் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 401 பாடல்கள், அதாவது கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களையும் கடல் வாழ்த்தோட சேர்த்து 402 பாடல்களையும் உடையது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நிலத்தினும் பெரிதே
வானினும் சிறந்தன்று அப்படிங்கிற லைன் என்ன புக் அப்படின்னு நிறைய தடவை ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்கிறாங்க. அதுவும் குறுந்தொகை தான். நசை பெரிது நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேளம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் உங்களுக்கு யா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? அதாவது சோ யா அப்படிங்கிறது பாலை நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வகை மரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ யா மரம் பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னா சோ உங்களுக்கு குறுந்தொகை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம குறுந்தொகையில மட்டுமே இடம் பெற்றுள்ள சொற்கள் அப்படின்னு 6வதுல கொடுத்திருப்பாங்க. செய் அப்படிங்கிற சொல் இருக்கும், மீன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, பாம்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. முதல்ல செய் என்பதன் பொருள் என்னன்னா வயல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஒரு வயல்ல ஒரு மீன், ஒரு பாம்பு, ஒரு முதலை, இதெல்லாம் குட்டியா இருந்துச்சு அப்படின்னு குறுந்தொகையில சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? சோ தேங்க்யூ.